ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளி, இது சரியா? வணக்கம். இன்னைக்கு ஒரு செய்தியை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அது வெறும் செய்தியா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த செய்தி எனக்குள்ள என்னமோ ஒன்று பண்ணதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த செய்தியை படிச்சதுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் என் மனசுக்குள்ள தொடர்ந்து எழுந்தது. நான் இதுக்கு முன்னாடி எழுதின நாங்கள்லாம் படிக்க கூடாதா சார், இந்த புத்தகம் பேசின மையக்கருவும் இந்த செய்தியை குறிப்பிட்டு தான். இன்னைக்கு அந்த கேள்வி திரும்ப எனக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம், இத இன்னும் நாம ஏன் பேசு பொருளா ஆக்கல, இன்னும் நம்ம இது சார்ந்து நிறைய கலந்துரையாடல்களை விவாதத்தை ஏன் மேற்கொள்ளல, மக்கள் மத்தியில பரவலா முழுசா போய் சேராம இருக்கோ இந்த விஷயம் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த காணொலியை இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த செய்தி என்ன அப்படின்னா, இந்தியால ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்ட ஓராசிரிய பள்ளிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4,000 பள்ளிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. ஓராசிரிய பள்ளிங்கிறது ஒரு பள்ளியில ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருப்பாரு அப்படிங்கிறது தான் ஓராசிரிய பள்ளி. ஒரு நிமிஷம், இந்த செய்தியை வெறும் செய்தியா பார்த்துட்டு கடந்து போயிருந்திருக்கலாமே, இது எதுக்கு இன்னைக்கு பேசணும் அப்படின்னா, ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் அதாவது அந்த பள்ளியில இருக்கிற ஒரு ஆசிரியர், அவர் தான் அந்த பள்ளியில இருக்கக்கூடிய எல்லா வகுப்புகளுக்கும் பாடம் எடுக்கணும், பாடம் நடத்தணும். வருகை பதிவேடு, நோட் புக் கரெக்ஷன் பண்றது, இல்ல அந்த பசங்களை படிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றது, குட்டி தேர்வுகள் வைக்கிறது, அந்த தேர்வுகள்ல அவங்களை அசஸ் பண்றது, பெற்றோரை சந்திக்கிறது, பொதுமக்கள் சார்ந்த சில விஷயங்களை ஹேண்டில் பண்றது, அரசு சார்ந்த சில விஷயங்களை ஹேண்டில் பண்றது, அந்த பள்ளிக்கே இருக்கக்கூடிய சில அலுவலக பணிகள், கரண்ட் பில் கட்டுறது உட்பட சில அலுவலக பணிகளை மேற்கொள்றது, பள்ளியை சுத்தமா வச்சிருக்கிறது, இதெல்லாமே அந்த ஆசிரியர் தான் செய்வார். நாம இப்ப கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆசிரியருடைய வேலையா, இல்ல பல பேரோட வேலையை ஒரு ஆசிரியர் செய்யணும்னு கட்டாயப்படுத்துற ஒரு எதிர்பார்ப்பா? இன்னொரு விஷயம், ஒருவேளை அந்த ஆசிரியருக்கு உடல் நலத்துல ஏதாவது பாதிப்பு, ஏதாவது ஒரு அவசர விஷயத்துக்காக விடுப்பு எடுக்க நேரிட்டால் அந்த பள்ளியினுடைய நிலை என்ன ஆகும்? அன்னைக்கு பள்ளிக்கு வந்திருக்கிறவங்களுடைய நிலை என்ன ஆகும்? அவர்களுடைய கற்பித்தல் அன்னைக்கு அவ்வளவுதானா, இல்ல மாணவர்களுக்கும் அன்னைக்கு லீவ் விட்டுருவோமா? நம்மள யாராவது இதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கமா? அப்புறம் இதுக்கெல்லாம் மேல அந்த பள்ளியினுடைய தரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு ஆசிரியர் வச்சுக்கிட்டு நம்மால சரியான தரத்தை கொடுத்துட முடியுமா? இல்ல அந்த ஆசிரியர் செய்யல, இது நியாயம் இல்லை அப்படின்னு கேட்கறது நியாயமா இருக்குமா? இப்படிப்பட்ட நிலைமை வந்ததுக்கு நாம யாரை குறை சொல்ல முடியும்? அந்த ஆசிரியரையா, ஒட்டுமொத்த ஆசிரியர்களையா, பெற்றோர்களையா, அங்க சேர்ந்த மாணவர்களையா, அரசியல்வாதிகளையா, அதிகாரிகளையா, இல்ல இப்படிப்பட்ட செய்திகள் வந்தும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற நம்மளையா? இங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். மக்கள் நினைக்கிற மாதிரி தனியார் பள்ளிகள் சிறந்தது, அரசு பள்ளிகள் மோசங்கிற கருத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, எல்லா தனியார் பள்ளிகளும் சிறந்தவை அல்ல, எல்லா அரசு பள்ளிகளும் மோசமானவை அல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நிற்போம். இன்னைக்கும் அரசு பள்ளிகள்ல படிச்சு மருத்துவர்களா, பொறியாளர்களா, மிகப்பெரிய நிலையில வந்திருக்கக்கூடிய IAS அதிகாரிகளா, மிகப்பெரிய ஒரு வியாபார வல்லுநர்களா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, இன்னும் வருவாங்க. அரசு பள்ளிகள்ங்கிறது அவமானம் இல்ல, அடையாளம் அப்படின்னு சொல்ற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம நகர்ந்துரும். அப்படின்னா பிரச்சனை பள்ளியில இல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு கிடைக்காததுதான் இங்க பிரச்சனையா மாறி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நல்ல அரசு பள்ளி இருக்கும் பொழுது ஏன் நிறைய பணம் வாங்கக்கூடிய தனியார் பள்ளிகள் நோக்கி இன்னமும் நம்ம பெற்றோர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க? அது வெறும் ஆங்கில வழி கல்விக்காக மட்டும்தானா, இல்ல அரசு பள்ளிகள் மேல நம்பிக்கை குறைஞ்சிருச்சா? இந்த கேள்விக்கான பதில நாம எல்லாரும் சேர்ந்துதான் தேடணும், அடையணும். என்னோட பார்வையில ஒரு அரசு பள்ளி தன்னுடைய தரத்தை உயர்த்தணும்னா தனியார் பள்ளிகளை பார்த்துதான் தன்னுடைய தரத்தை உயர்த்தணுங்கிற நிலையில இன்னைக்கு இல்ல. தனக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு வளர்ந்த அரசு பள்ளியை பார்த்து கூட நம்மளால வளர முடியும். ஏன்னா வளர்ந்துகிட்டு இருக்கிற வளர்ந்த அரசு பள்ளிகள் இங்கு ஏராளம். அந்த மனநிலை வந்தா இங்க மாற்றம் நிச்சயம். இந்த வீடியோ யாரையும் குறை சொல்றதுக்காக கிடையாது, ஒரு கேள்வியை எழுப்புறதுக்காக மட்டும்தான். ஆசிரியர்கள் குறைவா இருக்கிறதும், ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறதும் அந்த பள்ளியினுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்தமா நம்முடைய சமூகம் அடுத்த எதிர்காலத்தை நோக்கி போறதுக்கு வளர்ச்சி பாதையில இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட், இந்த பொருள் வெறும் பொருளா இருக்காம மற்றவர்களால் பேசப்படக்கூடிய பேசு பொருளா மாறுறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.